வணக்கம் நட்பூக்களே. நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க. அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். காதல் சகியே அத்தியாயம் 9. நாட்கள் நகர ஆரம்பிக்க படிப்பை கருத்தில் கொண்டு இருவரும் பார்வைகளால் மட்டுமே தங்களது காதலை பரிமாறிக்கொள்ள ஆரம்பித்திருந்தனர். ஆன்ட்டி என்று அழைத்து உரிமையுடன் பேசும் அளவிற்கு ஹேமாவதியிடம் நெருக்கம் ஏற்பட்டிருந்தது. அன்று அவர் வடிவமைத்திருந்த புடவைகளை எடுத்துக்கொண்டு பணியாள் வீட்டிற்கு வந்திருந்தான். ஒரு கண்காட்சிக்கு அனுப்புவதற்காக அந்த புடவைகளிலிருந்து தேர்ந்தெடுத்து கொண்டிருந்தனர் ஹேமாவதியும் பைரவியும். ஆத்ரேயன் அங்குதான் அமர்ந்து மொபைலை பார்த்து கொண்டிருந்தான். ஒவ்வொரு புடவையையும் ஆசையுடன் தொட்டு தொட்டு பார்த்து கொண்டிருந்த பைரவியை அவன் கவனித்து கொண்டுதான் இருந்தான். ஒவ்வொரு புடவையும் ஒவ்வொரு விதத்தில் தனித்துவமாக இருக்குது ஆண்டி. ரியலி யூ ஆர் அ குட் டிசைனர். அவள் புகழ ஹேமாவதி சிரித்து கொண்டார். இருவரும் சேர்ந்து ஒரு 20 புடவைகள் பக்கம் தேர்ந்தெடுத்து வைத்திருந்தனர். கண்டிப்பாக இந்த 20 புடவைகளும் சேல் ஆகிடும். அவ்வளவு அட்டகாசமாக இருக்குது. கவனமாய் அந்த 20 புடவைகளையும் தனித்தனி அட்டை பெட்டியில் அடுக்கியபடி கூறிய பைரவியின் கையில் ஒரு புடவையை திணித்தார் ஹேமாவதி. இது எதுக்கு ஆன்ட்டி? இது உனக்கு என்னுடைய கிஃப்ட். அவர் கூற அவளுக்கு பதட்டமாகிவிட்டது. ஒவ்வொரு புடவையின் விலையையும் அறிந்தவள் அல்லவா? பலமாய் மறுத்தாள். ஐயோ, எனக்கு எதுவும் வேண்டாம் ஆன்ட்டி. விளையாடுறீங்களா? ஒவ்வொரு புடவையும் லட்சத்தை தொடுது. ப்ளீஸ், எனக்கு வேண்டாம். அப்போ உனக்கு நான் ஆசையாக புடவை எடுத்து கொடுக்கிறேன். அதில் இருக்க பாசத்தை பார்க்காம விலையை பார்க்கிறியா? அவர் கோபித்து கொள்ள இவள் கையை பிசைந்தாள். அவர் மேல் வானளவு மரியாதையை வைத்திருக்கிறாள்தான். அதற்காக இவ்வளவு விலை உயர்ந்த பரிசை எப்படி பெறுவது என்ற தயக்கம் அவளுக்கு. பதட்டத்துடன் திரும்பி ஆத்ரேயனை பார்த்தாள். சார், நீங்களாவது சொல்லுங்க. எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைம்மா. என்னை இதில் இழுக்காது. தோலை குலுக்கியபடி அவன் மொபைலில் ஆழ்ந்து விட்டான். பைரவி, எடுத்துக்கோமா. அடுத்த மாதம் உன்னுடைய பர்த்டே வருதுன்னு சொன்னையல்ல, அதுக்கு என்னுடைய கிஃப்டாக நினச்சிக்கோ. அவள் அப்பொழுதும் தயங்க. இப்போ மட்டும் இதை நீ எடுத்துக்கல, நான் உன் கூட பேசவே மாட்டேன் பார்த்துக்கோ. அவரது செல்ல மிரட்டலுக்கு அடிபணிந்து எடுத்துக்கொண்டாள். சமத்து பொண்ணு, உன் பர்த்டேக்கு நீ இதைத்தான் கட்டிட்டு வரணும், அவர் கூற தலையாட்டி கொண்டாள். கல்லூரியே விழாக்கோலம் பூண்டிருந்தது. மாணவ மாணவிகளுக்கான கல்ச்சுரல் புரோகிராம் அன்று நடைபெறுவதாக இருக்க அவர்களது சந்தோஷத்தை கேட்கவும் வேண்டுமாம். அந்த வேலை இந்த வேலை என்று ஆசிரியர்கள் ஒரு புறம் பரபரப்பாக இருக்க, மாணவர்கள் மறுபுறம் தாங்கள் கலந்து கொள்ளும் போட்டிக்காக தயாராகி கொண்டிருந்தனர். முதல் வருட மாணவ மாணவிகள் அனைவரும் ஏதாவது ஒரு போட்டியில் பங்கு கொண்டே ஆக வேண்டும் என்பது அந்த கல்லூரியின் விதி. ஆளாளுக்கு தங்களுக்கு விருப்பமான நடனம், பாட்டு, நாடகம் என்று தேர்ந்தெடுத்திருக்க பைரவி தேர்ந்தெடுத்தது பாட்டு கச்சேரியைத்தான். சிறுவயதிலிருந்தே அவளுக்கு பாட நன்றாக வரும். குரல் வளம் நன்றாக இருக்கிறது என்று பள்ளியில் படிக்கும்போதே பல பாட்டு போட்டிகளில் கலந்து கொண்டிருக்கிறாள். நடனமெல்லாம் அவளுக்கு எட்டாக்கனிதான். எனவே பாடலை தேர்ந்தெடுத்து கொண்டாள். காலையிலிருந்து எந்த வகுப்பும் நடைபெறவில்லை. எனவே ஆத்ரேயனையும் அவள் பார்த்திருக்கவில்லை. நேற்று மாலை அவனது வீட்டில் கூட அவள் அவனை சந்தித்திருக்கவில்லை. ஏதோ வேலை என்று அவளை டாக்ஸியில் தான் அனுப்பி வைத்திருந்தான். இன்றும் காணவில்லையா? அவளுக்கு ஒரு மாதிரி சோர்வாக இருந்தது. அவனை காண வேண்டும் என்ற தவிப்பு வேறு நிமிடத்திற்கு நிமிடம் அதிகரித்து கொண்டிருக்க அதை அவன் அறிந்தால்தானே. வேலையில் மூழ்கியிருந்தான். மாலை நேரமாக மாணவர்கள் அனைவரும் ஆடிட்டோரியத்தில் கூட ஆரம்பித்தனர். சிறப்பு விருந்தினர் வந்து உரையாற்றி விட்டு செல்ல கிட்டத்தட்ட அந்த அடுத்த கல்வியாண்டு தொடங்கி ஒரு வருடம் முடிவு பெறும் நிலையில் அந்த ஆண்டின் சிறப்புகள் வாசிக்கப்பட்டது. இப்பதான் சேர்ந்த மாதிரி இருக்குது, அதுக்குள்ள ஒரு வருஷம் முடிய போகுது. பைரவியின் தோழி கூற அவளுக்கும் அதே எண்ணம்தான். ஆத்ரேயனை சந்தித்து கிட்டத்தட்ட ஒரு வருடம் முடிவடையப் போகிறது. மாணவ மாணவிகளுக்கான நிகழ்ச்சிகள் ஆரம்பமாக உற்சாகத்திற்கும் கரகோஷங்களுக்கும் அளவே இல்லை. பைரவியின் முறை வர மேடையேறியவள் மைக்கை கையில் பிடித்தாள். அவளது விழிகள் தன்னவனைத்தான் தேடின. தேடி அலைந்து அவனை காணாது விழிகள் ஓய்ந்து போன கணம் அவன் அந்த ஆடிட்டோரியத்திற்குள் நுழைந்தான். பாலாடை வண்ண கோட் சூட் அணிந்திருந்தவன் கம்பீரமாக நடந்து உள்ளே வர அனைவரது பார்வையும் அவன் புறம் திரும்பியது. காற்றில் முன்னுச்சி சிகை அலைப்பாய நடந்து வந்தவன் அவளுக்கு ஒரு மன்மதனாகத்தான் தெரிந்தான். சக ஆசிரியர்கள் தெரிவித்த வாழ்த்துக்களை சிறு தலையசைப்புடன் கடந்து வந்தவன் முன்வரிசையில் போடப்பட்டிருந்த நாற்காலியில் அமர்ந்தான். அதுவரை அவளது விழிகள் அவனைத்தான் தொடர்ந்து கொண்டிருந்தன. அமர்ந்தவன் யாரும் அறியாமல் அவளை நோக்கி அவளுக்கே அவளுக்கான ஒரு காதல் புன்னகையை அனுப்பி வைக்க அவள் இதழ்களும் காதல் புன்னகையில் விரிந்து கொண்டது. மைக்கை பற்றியவள் பாட ஆரம்பித்தாள். மன்மதனே நீ கலைஞன்தான், மன்மதனே நீ கவிஞன்தான், மன்மதனே நீ காதலன்தான், மன்மதனே நீ காவலன்தான்.
பாடியவளின் கரங்கள் உயர்ந்து அவனை சுட்டிக்காட்டியது. பார்ப்பவர்களுக்கு அவள் அவனைத்தான் குறிப்பிடுகிறாள் என்று தெரியாது. ஆனால் வசீகர புன்னகையுடன் அவளையே பார்த்து கொண்டிருந்தவனுக்கு தெரிந்தது இந்த பாடல் தனக்காகத்தான் என்று. இன்னை உனக்குள்ளே தொலைத்தேன் ஏனோ தெரியலா, உன்னை கண்ட நொடியேனோ இன்னும் நகரல, உந்தன் ரசிகை நானும் உனக்கேன் புரியவில்லை, எத்தனை ஆண்களை கடந்து வந்தேன் எவனையும் பிடிக்கவில்லை, 20 வருடம் உன்னை போல் எவனும் என்னை மயக்கவில்லை. ரகசிய புன்னகையுடன் பாடியவளின் விழிகள் அவன் மீதே மையம் கொண்டிருந்தது. தலையை ஆட்டி விழிகளால் அவள் அவனுக்கு செய்தி சொல்ல அவனோ புன்னகையுடன் உதட்டை மடித்து கடித்து கொண்டான். இந்த நெஞ்சில் ஊஞ்சல் கட்டி ஆடிக்கொண்டு இருக்கிறாய், எனக்குள் புகுந்து எங்கோ நீயும் ஓடிக்கொண்டு இருக்கிறாய், அழகாய் நானும் மாறுகிறேன், அறிவாய் நானும் பேசுகிறேன், சுகமாய் நானும் மலருகிறேன், உனக்கேதும் தெரிகிறதா? பாடலின் வழி தன் இதயத்தையும் சுட்டிக்காட்டி அவள் கேள்வி எழுப்ப அவள் உணர்த்திய அவளது நிலையை உணர்ந்து கொண்டவன் தன் ஆள்காட்டி விரலால் நெற்றியை வருடிக்கொண்டான். உன்னை முழுதாக நானும் என்று விழுங்கவோ, உந்தன் முன்னாடி மட்டும் வெட்கம் மறக்கவோ, இந்தன் படுக்கறைக்கு உந்தன் பேரை வைக்கவோ. வெட்கத்துடன் முகம் சிவக்க பாடியவள் வெள்ளை நிற அனார்கலி சுடிதார் அணிந்திருந்தாள். வழக்கம் போல் முடியை விரித்து விட்டிருக்க நெற்றியில் ஒற்றைக்கல் வெள்ளை பொட்டு இடம் பிடித்திருந்தது. பச்சைக்கல் மூக்குத்தி எப்பொழுதும் போல் அப்பொழுதும் அவனை ஈர்க்க அவள் பாடிய வரிகளில் அவனுக்குள் மோகம் கிளர்ந்தது. அடிமை சாசனம் எழுதித் தருகிறேன் என்னை ஏற்றுக்கொள்ள, ஆயுள் வரையில் உன்னுடன் இருப்பேன் அன்பாய் பார்த்து கொள்ள. இதழ்களில் உறைந்த புன்னகையுடன் பாடி முடித்தவளின் கரங்கள் அவனை சுட்டிக்காட்டியது. நான் பாடிய வரிகள் உண்மை. அவளது விழிகள் அவனிடம் காதலுடன் செய்தி சொல்லின. அந்த காதலில் கரைந்தவனாய் அவன் அவளையே பார்த்திருந்தான். இருவரையும் இவ்வுலகிற்கு மீட்டு வரும் பொருட்டோ என்னவோ சுற்றியிருந்தவர்களின் கரகோஷம் ஒலிக்க இருவரும் பட்டென்று தங்களது பார்வையை விலக்கி கொண்டனர். ஒரு வழியாக விழா இனிதே முடிவடைய இரவே ஆகிவிட்டது. ஆத்ரேயனை சந்திக்க கூட பைரவியினால் முடியவில்லை. சரி, நாளைக்கு பார்த்து கொள்வோம் எண்ணியவள் தோழிகளுடன் இணைந்து பேருந்து நிறுத்தத்திற்கு செல்ல தயாராக சரியாக அந்நேரம் அவளது கைபேசிக்கு அழைப்பு வந்தது. ஆத்ரேயன் தான் அழைத்திருந்தான். அருகில் தோழிகள் இருந்ததால் எதுவும் பேசாமல் மொபைலை உயிர்ப்பித்து காதில் வைத்தாள். லைப்ரரி கிட்ட வெயிட் பண்ணு, நான் வர்றேன். இல்ல, இவள் சொல்ல வருவதற்குள் அவன் மொபைலை வைத்து விட்டான். கொய் என்ற சத்தம்தான் காதில் மோதியது. கல்லூரி முழுக்க கூட்டமாகத்தான் இருந்தது. எங்கு நின்று அவனுடன் காரில் ஏறினாலும் யாராவது பார்த்து விடுவார்கள். வாய்ப்பு அதிகம்தான். கிளம்பலாமா பைரவி? அதற்குள் தோழிகள் வேறு இவளை அழைக்க என்ன செய்வது என்று தெரியாமல் நகத்தை கடிக்க ஆரம்பித்து விட்டாள் பைரவி. காத்திரு என்று சொன்னவனை மீறி செல்லவும் அவளுக்கு மனம் வரவில்லை. தோழிகளிடம் என்ன சொல்வது? மனம் வேறு அடித்து கொள்ள. ஒரு நிமிஷம் டி, தோழிகளிடம் உரைத்தவள் மொபைலை எடுத்துக்கொண்டு சற்று தள்ளி வந்து அவனுக்கு அழைத்தாள். சார், ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக வெயிட் பண்ணுறாங்க, நான் கிளம்புறேனே. தயக்கத்துடன் தான் வினவினாள். உன்னை வெயிட் பண்ணுன்னு சொன்னேன். அழுத்தமாக அவனது குரல் வந்து செவியில் மோத அவ்வளவுதான். அடுத்த நொடி வைத்து விட்டான். அதுக்குள்ளே வச்சிட்டாரு. அவனது குரலில் இருந்த அழுத்தத்தை மீறி அவளால் செல்ல முடியவில்லை. தோழிகளிடம் அதையும் இதையும் கூறி சமாளித்தவள் எப்படியோ அவர்களை அனுப்பிவிட்டு லைப்ரரிக்கு வந்தாள். மாணவர்களும் ஆசிரியர்களும் அங்கங்கு நின்று கொண்டுதான் இருந்தனர். ஐயோ, இத்தனை பேர் நிற்கிறாங்களே, இவர் கூட எப்படி போறது? அவள் நினைத்து கொண்டிருக்கும் போதே அவள் அருகில் கார் வந்து நின்றது. கெட்டின். காரில் இருந்தபடியே அவளுக்காக மறுபக்க கார் கதவை திறந்து விட்டான் ஆத்ரேயன். அந்த கல்லூரியின் சொந்தக்காரன் அல்லவா? அனைவரின் பார்வையும் ஆச்சரியத்துடன் இருவரின் மேல்தான் படிந்திருந்தது. சங்கடத்துடன் ஏறி காரில் அமர்ந்தாள். பார்த்து கொண்டிருந்த அனைவரின் மனதிலும் பல கேள்விகள் எழுந்தாலும் யாராலுமே அவனை எதிர்த்து கேள்வி கேட்டுவிட முடியாதல்லவா? எனவே தங்களது ஆச்சரியங்களை தங்களுக்குள்ளேயே புதைத்து கொண்டனர். ஐயோ, இத்தனை பேர் நிற்கிறாங்களே, என்ன நினைப்பாங்களோ தெரியல. கார் கல்லூரியை விட்டு வெளியேற புலம்பிக் கொண்டாள் பைரவி. அவன் ஒன்றும் பேசவில்லை. அமைதியாய் கார் ஓட்டி கொண்டிருந்தான். அதிலேயும் அந்த மேடம் பார்க்கிற பார்வையே சரியில்லை. என்ன நினைச்சாங்களோ? அவள் விடாமல் புலம்பிக் கொண்டே வரவும் தான் அவன் வாயை திறந்தான். பைரவி, யார் பார்த்தால்தான் நமக்கென்ன? நம்ம என்ன கள்ளக்காதலா பண்ணிட்டு இருக்கிறோம்? அண்ட் மோரோவர், நான் ஏற்கனவே சொன்னதுதான், என்னை மீறி உன்னை யாரும் கேள்வி கேட்க முடியாது, கேள்வி கேட்கவும் விடமாட்டேன்.
அழுத்தத்துடன் வெளிவந்த அவனது வார்த்தைகளில் அமைதியாகிவிட்டாள். முழு நிலவு வானில் பவனி வர சாலையில் விரைந்து கொண்டிருந்த வாகனங்கள் ஒளியை பீச்சிக்கொண்டு பறந்து கொண்டிருந்தன. இன்னைக்கு நான் ஒர்க்குக்கு வரமாட்டேன், ஆன்ட்டிக்கிட்ட சொல்லிட்டேன். எனக்கு தெரியும். அப்புறம் இப்போ எங்கே போறீங்க? நான் வீட்டுக்கு போகணும். போகலாம் அசால்ட்டாய் கூறியவன் கார் ஓட்டுவதில் கவனமாக. மணி 8 ஆகிடுச்சு சார், அத்தை எனக்காக வெயிட் பண்ணுவாங்க. பேபி, நான் இன்னைக்கு உன் கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். உன் அத்தைக்கிட்ட வர லேட் ஆகும்னு சொல்லிடு. கார் கிளைச்சாலையில் பிரிந்து ஆளரவமற்ற சாலையில் பயணிக்க ஆரம்பித்தது. என்ன விளையாடுறீங்களா? அன்னைக்கு பொய் சொல்லிட்டு டின்னருக்கு போனதே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. இதில் இன்னைக்கும் என்னால் முடியாது. தலையை ஆட்டி அவள் மறுக்க அவள் காதில் அணிந்திருந்த ஜிமிக்கியும் சேர்ந்து ஆடியது. அதை ரசித்தவன், இன்னும் கொஞ்ச நாள்தான், உன் படிப்பு முடியட்டும், நம்ம காதலை உன் அத்தைக்கு தெரியப்படுத்திடலாம் என்றான். நம்ம காதலா? அவள் மனதிற்குள் சில்லென்று பனிச்சாரல். அது சரி, நம்ம காதலா? நீங்கள் எப்போ என்கிட்ட உங்கள் காதலை சொன்னீங்க? அத்தையை மறந்தவளாய் அவள் அவனுடன் வாய் வளர்க்க ஆரம்பித்து விட்டாள். சொன்னால்தான் காதலா? அதுதான் நீயே உணர்ந்துக்கிட்டேயே. அப்படியெல்லாம் உணர்ந்துக்க முடியாதுங்க வாத்தியாரே. லவ்னா ப்ரப்போஸ் பண்ணணும், அப்போதான் நாங்கள் ஒத்துக்க முடியும். அவள் துடுக்குத்தனமாய் வாதாட, திரும்பி அவளை ஒரு மார்க்கமாய் பார்த்தவன், ப்ரொப்போசல் தானே, பண்ணிட்டா போச்சு. கண் சிமிட்டி சிரித்தவன் ஒரு இடத்தில் காரை ஓரம் கட்டி நிறுத்தினான். ஏன் நிறுத்திட்டீங்க? அவள் எட்டி பார்க்க பெரிய பெரிய சுவர்களுக்கு அப்பால் விமான நிலையம் தெரிந்தது. ஏர்போர்ட்டா? இங்கே எதுக்கு வந்திருக்கிறோம்? அவள் எட்டி பார்க்க ஒரு விமானம் ஓடுதளத்திலிருந்து மேலெலும்பி அழகாய் பறந்து சென்றது. இரைச்சல் காதை கிழிக்க அவள் விழிகளை சுருக்கி காதுகளை பொத்திக்கொள்ள, அவனோ ஏதோ குழந்தையின் மழலை மொழியை கேட்டதைப் போல் அந்த இரைச்சலை அனுபவித்தபடி முகம் விகசிக்க அமர்ந்திருந்தான். விமானம் கடந்து சென்றுவிட கண்களை திறந்து அவனை பார்த்தவள் அவனது மோன நிலையை கண்டு கொண்டாள். இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பேபி. மனசு கஷ்டமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, நான் இங்கேதான் வருவேன். ஒவ்வொரு ஃப்ளைட்டும் மேலே ஏறுறதும் கீழே இறங்குறதும் அவ்வளவு அழகாக இருக்கும். அதைவிட அந்த சத்தம், நிறைய பேருக்கு அது இரைச்சல், ஆனால் எனக்கு ஒரு நண்பனோட சந்தோஷ குரல். கண்கள் பளிச்சிட அவன் விவரித்த விதத்திலேயே அவளுக்கு தெரிந்தது அவன் விமானங்களை எவ்வளவு நேசிக்கிறான் என்று. பேசிக்கொண்டிருக்கும் போதே இன்னொரு விமானம் தரையிறங்க, இப்பொழுது அந்த சத்தம் அவளுக்கு இரைச்சலாக தோன்றவில்லை. தன்னவனுக்கு பிடித்ததை அவள் தனக்கும் பிடித்ததாக மாற்றியிருந்தாள். நான் ரசித்த இந்த இடத்தை உனக்கு காண்பிக்கணும்னு தோணுச்சு, அதுதான் கூட்டிட்டு வந்தேன். அவன் உரைக்க தலையை சரித்து சிறு புன்னகையுடன் அவனையே நோக்கியவளின் கண்களில் காதல் கரைபுரண்டோடியது. இமைக்காத பெண்ணவளின் பார்வை அந்த ஆண்மகனுக்குள்ளும் ஒரு சிறு தடுமாற்றத்தை தோற்றுவிக்க, என்ன என்றான் தன் சிகையை கோதியபடி. அப்பொழுதும் பார்வையை விலக்கிக் கொள்ளாமல் அவனை பார்த்து, ஒண்ணுமில்ல என்பதாய் தலையாட்டியவள் இதழ்களை குவித்து ஒரு பறக்கும் முத்தத்தை அனுப்ப அவன் கிறங்கித்தான் போனான். ஏய், சிறு கூச்சலுடன் அவன் அவளை நெருங்க அவளுக்கு அப்பொழுதுதான் தான் என்ன செய்தோம் என்பதை உரைத்தது. அவனையே ரசித்து கொண்டிருந்தவள் அவன் மீது தோன்றிய மயக்கத்தில் அவளையும் அறியாமல் அப்படி செய்து விட்டாள். சட்டென்று முகம் மருதாணியாய் சிவந்துவிட, ஐயோ, மனம் அதிர இரு கரங்களாலும் முகத்தை மூடிக்கொண்டாள். நாணத்துடன் அவள் செய்த இந்த செயல் அவனுக்குள் மயக்கத்தை கிளப்பிவிட அவளருகே நெருங்கியவள் அவளது கரங்களை விலக்கி விட்டான். என்னடி, பாட்டும் பலமா இருக்குது, இப்போ பார்வையும் பலமா இருக்குது. அவள் முகம் நோக்கி வினவியவனின் கண்களை அவளால் ஏறிட்டு பார்க்கவே முடியவில்லை. தவித்து தடுமாறியவள் அவன் பரந்த நெஞ்சில் முகம் புதைத்து கொண்டாள். இருவருக்குமான முதல் தீண்டல். பூனைக்குட்டி போல் மார்பில் பதுங்கியவளை ஆசையாய் அணைத்து கொண்டான் ஆத்ரேயன். அவனது இதய துடிப்பை செவிமடுத்தவளின் இதழ்கள் புன்னகையில் விரிந்து கொண்டது. மெல்ல அவள் முகத்தை நிமிர்த்தியவனின் பார்வையில் அவளது மூக்குத்தி விழ, எப்பொழுதும் போல் அப்பொழுதும் அவனுக்கு பெரும் மோகம் கிளம்பியது அதன் மேல். இந்த மூக்குத்தி என்னை ரொம்பவும் டெம்ப்ட் பண்ணுதுடி, கரகரப்பான குரலில் கூறியவன் குனிந்து தன் முதல் முத்தத்தை அந்த மூக்குத்திக்கு வழங்கினான். விழிகளை மூடி அவனது முத்தத்தை உள்வாங்கிக் கொண்டவள் மெல்ல விழிகளை திறந்து அவனை ஏறிட, அவனது ஒற்றைக்கரம் உயர்ந்து அவளது கருவண்டு விழிகளை வருடிவிட்டது. அப்புறம் இந்த கண்ணு அப்படியே என்னை மொத்தமாக உள்ளிழுக்க பார்க்குது. இதில் தான் நான் தலைக்குப்புற விழுந்துட்டேன். அடுத்த முத்தம் அவளது இமைகளில் பாய்ந்தது. ஒருவித எதிர்பார்ப்புடன் அவளது விழிகள் உயர்ந்து அவன் கண்களுடன் உறவாட, அடுத்தது இந்த உதடுகள், இந்த ஜூசி ஸ்ட்ராபெரி எனக்கு மட்டும்தான் நினைக்கும் போது அப்படியே காதல் பித்தில் புலம்பியவன் தாளமாட்டாதவனாய் அவளது இதழ்களை நோக்கி குனிந்தான். அவனது முரட்டு உதடுகள் பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் அவளது பூவிதழ்களின் மேல் உரசி செல்ல, முழுதாக அவன் கவ்விக்கொள்ளும் நேரம் இவள் ஒற்றை கையை இரு உதடுகளுக்கும் இடையே வைத்து தடுத்து விட்டாள்.
விலகியவனின் முகத்தில் அப்பட்டமாய் ஏமாற்றம் கவிழ்ந்திருந்தது. இன்னும் என்னுடைய படிப்பு முடியல வாத்தியாரே. கண் சிமிட்டி குறும்பாய் உரைத்தவள் அவனை விட்டு விலகி அமர்ந்து கொண்டாள். படிப்பு என்ற வார்த்தை அவனது உணர்வுகளுக்கும் விளங்கிட, எவ்வளவு நாள் தாக்கு பிடிப்பேன்னு தான் தெரியல. பெருமூச்சுடன் முணுமுணுத்து கொண்டான். காதலை வாயை திறந்து பரிமாறிக்கொள்ளவில்லை என்றாலும் உணர்வுகளால் மிக அழகாகவே தங்களது காதலை பரிமாறிக்கொண்டனர் அந்த காதல் கிளிகள். தொடரும்.